லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவின் பணியிடை நீக்கத்திற்கு உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செய்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆய்வாளராக இருந்த விமலாவின் பணியிடை நீக்க உத்தரவிற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளராக பணிபுரிந்த ராஜலட்சுமி என்பவருக்கு எதிராக எழுந்த புகாரை விசாரித்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா அறிக்கை சமர்ப்பித்தார். ஆய்வாளர் ராஜலட்சுமிக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை தயார் செய்யுமாறு விமலாவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை இயக்குநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருத்தத்திற்கு பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் வழக்கு பதிவு செய்ததாக விமலாவை பணியிடை நீக்கம் செய்து கடந்த ஜூன் 17ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஆய்வாளர் விமலா தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி ஆஷா, காவல் ஆய்வாளர் விமலாவுக்கு எதிராக பணியிடை நீக்க உத்தரவு என்பது முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது எனவும் அதிருப்தி தெரிவித்து பணியிடை நீக்க உத்தரவிற்கு ஜூலை 9ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் இடைக்கால தடை விதிக்கும் முன்னர் தங்கள் தரப்பின் விளக்கத்தை முழுமையாக கேட்காமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், எனவே இடைக்கால தடையை நீக்க வேண்டும் எனவும் அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என கூறி தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வில் அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் வழக்கு எண்ணிடப்பட்ட பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.